காய்ஸ், அந்த நோ பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன்ல, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த வீடியோ ஓகே பண்ணி முடிச்சு அதில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் இங்கெல்லாம் பிளாக் பண்ணிட்டோம் அதுக்கு. ஆனால் அவங்க எங்கே லாக் பண்ணிக்கிறாங்கன்னு ஜஸ்ட் வாட்ச் யூ. சரிங்க, அந்த சைட் வைக்கிறேன். ஒன்று என்னென்ன வீடியோ இருக்குது. எந்த சைடெலாம் நாங்கள் ஃபுல்லாக பிளாக் பண்ணியாச்சு பிளேஸஸ் தெரியுதா, ரோப்பெல்லாம் போட்டுக்கோ. இங்கே ஃபுல்லாக பிளாக் பண்ணியாச்சு, இந்த இடம் ஃபுல்லாக. அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மலை வேறு வந்துட்டாங்க. சரிடா, இது அவங்களோட ரெகுலர் பிளேஸ்ன்னு இதுலேயே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே யார் தான் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறாங்க, நான் கூட தான் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு வீடியோ இருக்கும்போது என்ன பர்மிஷன்லாம் கேட்டு எடுக்கிறேன், கேட்காம தானே எடுக்கிறேன். அப்புறம் என்ன போய் சும்மா சொல்லிக்கிட்டு இதெல்லாம் யாருமே பர்மிஷன்லாம் கேட்குற மாதிரி தெரில. ஆமாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரினா அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுக்கணும், இதை பண்ணக்கூடாது. ஓகே, அதான் ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, போர்டெல்லாம் முன்னாடியே வச்சுருக்கணும். அதுக்கான ஒரு வார்னிங்கை முன்னாடியே அவங்க செட் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல செட் பண்ணாமல் தான் இப்படி தான் எல்லாமே ரெகுலர் ஆகிடும். ஓகே, இங்கே ஓவராக ரூம் கம்மி, அதனால் நான் ஸ்கூலில் போய்க்கிறேன். ஓகே, இதுலேயே மாதிரி சொல்கிற தெரிஞ்சிச்சு. இது வந்து அவங்களோட ரெகுலர் பிளேஸுன்னு இதிலே தெரியுதா. அதான் அவங்க வந்து இங்கேயே ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ திடீர்னு போய் நம்ம சொன்னால் மட்டும் அது என்ன சேஞ்ச் ஆக போகுதா? நோ, ஒன்று ஃபஸ்ட்டே வார்ன் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வார்ன் பண்ணக்கூடாது. ஓகே, ஆமாம், பாய்.